நார்மலா கேட்கறதானே. கடைக்கு போனா புடவை வாங்கணும், நகை வாங்கணும், அப்படி இப்படின்னு நச்சு பண்ணிட்டு இருக்கிற இடத்துல வந்து அவளோட கல்யாண புடவையவே எனக்கு தெரிஞ்சு குறைஞ்சது 5 நிமிஷத்துக்குள்ள ரிசப்ஷனோட சாரியும் கல்யாண புடவையும் எடுத்தாள் அவங்க. 10 சாரி போட்டாங்க. டக்கு டக்குன்னு இது மேரேஜுக்கு, இது ரிசப்ஷனுக்கு, அவ்வளவுதான். எனக்கு சூட் எடுக்க போனா 8 மணி நேரம் ஆயிடுச்சு. அவங்க அவ்வளோ அதுல ஒரு பெரிய நாட்டம் இல்லை எதுலயுமே அவங்களுக்கு. ஆக்சுவலா நான் வற்புறுத்தி சாரி வாங்கி தருவேன், ட்ரெஸ் வாங்கி தருவேன். அந்த மாதிரி ஒரு ஆசீர்வதிக்கிறது தான் பிரியம் அப்படின்றத நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன். நான் ₹1 கொடுத்தாலும் அது மனசார கொடுக்கணும், கஷ்டப்பட்டு கொடுக்க கூடாது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டேன். அதனால நான் வேணும்னே 2 மாசம் தைத்து கொடுக்காம இருந்தேன், டெஸ்ட் பண்றதுக்கு. ஆண்டவர் நான் பிளஸ் பண்றாரா இல்லையா அப்படின்னு சொல்லி. நான் எல்லாத்தையும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாலாம் போய் பார்ப்பேன். அதை விட சூப்பரா நடத்தினாரு. உண்மையாலுமே சொல்றேன். தைத்து கொடுத்து பயந்து கொடுத்த நடத்தினதை விட தைத்து கொடுக்காம அந்த 2 மாசம் எனக்கு ஓவர்ஃப்ளோயிங் இருந்துச்சு. ஏன்னா நான் ₹10 கொடுத்தாலும் சந்தோஷமா கொடுத்தேன். இப்போ நான் பயந்துட்டு கொடுக்க வேண்டாண்டவரை, இவ்வளவுதான் என்ன கொடுக்க முடியும், நான் சந்தோஷமா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நான் கொடுக்காரு. அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு தெரிஞ்சு என் மேல ஒரு கேஸ் போட்டாங்க. இந்த மாதிரி அவன் மதம் மாத்திரான், கார்பரேட்குள்ள மதம் மாத்திரான் அப்படின்னு சொல்லி கேஸ் போட்டாங்க. கேஸ் போட்டு பயங்கர ப்ரெஷர். இவ்வளவுதான் அவ்வளவு ப்ரெஷர் பண்ண ஆரம்பிச்சோன்னே நான் என்ன பண்ணேன், பிரேக் த்ரூ. அதாவது நான் உண்மையை சொல்ல போனா நான் 4 வருஷம் வேலை செஞ்சாலும் அவ்வளவு பணம் சம்பாதிக்க முடியாது. 3 மாசத்துல ஆண்டர் சம்பாதிக்கலாம். எஃபர்ட்டே இல்லாம அப்படி இப்படின்ட்டு கடனே இல்லாம வீடு கட்டிட்டோம். எங்க வீடு அவ்வளவு சூப்பரா இருக்கும். ஆமா, அவ்வளவு சூப்பரா இருக்கும். எங்க வீட்டுல இல்லாத பல செடிகளே கிடையாது. ஆப்பிள், ஆரஞ்சு, எல்லா வகைகளும் இருக்கும். அவ்வளவு பியூட்டிஃபுல்லா ஆண்டவர் மாஸ்டர் வந்து எனக்கு BMW கார காமிக்கிறாரு. ஆக்சுவலா எனக்கு அது ஐடியாவே கிடையாது. நான் எந்த இடத்துல நான் வெக்கப்பட்டு அவமானப்பட்டு நடந்து போனனோ அதே இடத்துலயே நான் அந்த காரை எடுக்கிறேன். இந்த 3 பார்ட்ல உங்களுடைய லைஃப் பத்தி பேசிட்டே வரீங்க சின்ன வயசுல இருந்து. ஸோ நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் கருத்து போயிட்டே வராது. இந்த 2016 நீங்க உங்களுக்கு மேரேஜ் அரேஞ்ச் பாக்குறீங்க இல்லையா? 2016 அதுல இருந்து உங்களுடைய கண்டிப்பா. ஆக்சுவலா 2015 என் தங்கச்சிக்கு மேரேஜ் ஆகுது. எனக்கு 2016 ஒரு 1 இயர் கேப் இருக்கு. பாத்தீங்கன்னா இது வந்து இன்னும் எனக்கு ரொம்ப மோசமான ஒரு நாட்கள் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா என் கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. ஐ வாஸ் லெஃப்ட் அலோன். நான் தனியா இருக்கேன். அப்போ வந்து தனிமை, பயங்கர லோன்லினஸ் ஃபீல் பண்றேன். எல்லாருமே கல்யாணம் ஆகி போயிட்டாங்க. ரூம்மேட்ல இருக்கவங்க எல்லாருமே கல்யாணம் ஆகி போயிட்டாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு நல்ல ஃபேமிலில இருந்து வந்தாங்க. நல்லா அவங்களுக்கு வீட்டுல பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. பட் ஆனா எனக்கு வந்து இன்னும் நல்ல ஃபேமிலி தான். பட் ஃபினான்சியலா இருக்கிறதுனால வந்து எங்க அப்பா அதை யோசிக்கவே இல்லை. ஆக்சுவலா பையனுக்கு வயசு ஆயிடுச்சு. எனக்கு 32 வயசு அப்போ. மேரேஜ் ஆகும்போது 32. எனக்கு ஆல்ரெடி லேட் மேரேஜ் தான் ஆக்சுவலா. ஏன்னா நான் வெயிட் தங்கச்சிக்கே நிறைய வெயிட் பண்ணோம். ஸோ அப்படி இருக்கும் பொழுது ரொம்ப எனக்கு ரொம்ப விக்ஸ் ஆகி ரொம்ப ரொம்ப கண்ணீர் வடிச்சு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். பாத்தீங்கன்னா ரொம்ப லோன்லினஸ்குள்ள நான் போயிட்டேன். லோன்லினஸ்குள்ள போனோம். அது ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலை. எல்லாருமே ஆசீர்வதிக்கப்பட்டாங்க, நான் இன்னும் ஆசீர்வதிக்கப்படலை அப்படின்ற ஒரு நிலைமையில இருக்கும் பொழுது நாங்க அலைன்ஸ் எல்லாம் போய் பாக்குறோம். ஆனா ஒண்ணுமே எனக்கு, நான் கர்த்தருக்கு வெயிட் பண்றேன். ஆண்டவரே நீங்க தான் எனக்கு தரணும் அப்படின்னு சொல்லி கடைசியா நான் ஒரு எண்டுக்கு வருது. அதுவுமே ஒரு எண்டுக்கு வருது, ஃப்ரஸ்ட்ரேஷனோட எண்டுக்கு வருது. கடைசியா கோயம்புத்தூர்ல ஒரு பொண்ணு இருக்கு, போய் பார்க்கலாம். நான் சொன்னேன் ஆண்டவரே இதுதான் கடைசி, இதுக்கப்புறம் நான் பொண்ணு பார்க்க போக மாட்டேன் எங்கேயுமே, இதுதான் கடைசி. கோயம்புத்தூர்ல ஆமா, இது கடைசி, இதுதான் கடைசி, இதுக்கு மேல நான் பொண்ணு பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க ஒய்ஃப் வீட்டுக்கு வரோம். நாங்க வர்றதுக்கு முன்னாடியே நான் ப்ரே பண்றேன். ஆண்டவர் எனக்கு ஒரு வார்த்தை கொடுக்குறாரு. எல்லாத்துலயுமே நான் ஒரு வேர்டு கேட்பேன், எனக்கு ஆண்டவர் ஒரு வேர்டை கொடுக்குறாரு. சரி, நான் அந்த வேர்டை மட்டும் எடுத்துட்டு நாங்க டிராவல் பண்ணி வரோம். வந்துட்டு இவங்க ஃபுல்லா சிஎஸ்சி பேக்ரவுண்ட், நாங்க பென்டிகாஸ்டல் பேக்ரவுண்ட். கண்டிப்பா நிறைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் இருக்கும், அது செட் ஆகாது ஆக்சுவலா. பட் ஆனா வந்து நான் எல்லாம் உட்காந்து பேசும் பொழுது பாத்தீங்கன்னா ஒய்ஃப் ரொம்ப ஒல்லியா இருப்பா. அவங்களுக்கு பிசிக்கலா அப்பியரன்ஸ் எங்க அப்பாக்கெல்லாம் பிடிக்கல.
ஆனா இவங்க ப்ரே பண்ணும் பொழுது இவ வந்து டங்ஸ்ல பேசணும். டங்ஸ்ல பேசினோடனே எனக்கு ஒரு பீஸ் வந்து உள்ள கிரியேட் ஆக ஆரம்பிச்சது. அப்ப எனக்கு சமாதானமா இருந்துச்சு. எனக்கு சொன்னேன், வெளிப்படையா இவ்வளவு பேர் இருக்கும் பொழுது இது சத்தமா டங்ஸ்ல பேசா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருச்சு. நான் சொன்னேன் ஓகே சொல்லிட்டேன். ஓகே எனக்கு பொண்ணு பிடிச்சிருக்கு. பார்த்தீங்கன்னா சேம் என்கிட்ட மேரேஜ் காசு கிடையாது. ஸோ நான் யாருக்கிட்டையும் போய் நிற்க கூடாது. ஆண்டவர் ஒரு நல்ல வேலையை கொடுத்துருக்காரு, சம்பளம் கொடுத்துருக்காரு. சரி இப்போ வந்து நான் வந்து என்ன பண்ணணும், லோன் போட்டுக்கலாம் எனக்கு மட்டும் தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு லோன் அப்ளை பண்ணி மேரேஜ் ஒரு வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் என்கிட்ட ₹1 காசு கிடையாது. கடைசி வீக்ல தான் எனக்கு கையில காசு வருது. மேரேஜ் வந்து உண்மையாலுமே எனக்கு நான் ஒரு ஹோட்டல்ல நான் வேலை செய்யும் பொழுது ஒரு ஹோட்டல்ல ஒர்க் பண்ணேன்னு சொன்னேன் இல்லைங்களா, நான் படிக்கும் பொழுது அந்த ஹோட்டல் அந்த இடத்துல ஆண்டவர் வந்து நான் அந்த டைம்ல இருக்கும்போது எனக்கு வாக்கு பண்ணாரு, உன்னை இதே இடத்துல நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் தலையை உயர்த்துவேன்னு சொல்லி. அதே மாதிரி அந்த ஹோட்டலுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற ரேஸ் கோர்ஸ், கோயம்புத்தூர் ரேஸ் கோர்ஸ் ஆப்போசிட்ல இருக்கிற ஆல் சோல்ஸ்னு ஒரு சர்ச்ல தான் எனக்கு மேரேஜ் நடக்கு. நான் அந்த மேரேஜ்ல நான் என்னோட டெஸ்டிமனி நான் சொல்றேன். இதே ரோட்ல நான் வந்து பல வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து சாப்பாடு இல்லாம நான் நடந்து போன நாட்கள் உண்டு கண்ணீரோடு. ஆனா இதே இடத்துல ஆண்டவர் என்ன ஆசீர்வதிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய நாம மகிமைப்படும்படி சாட்சி சொல்றோம். சென்னை தான் நீங்க இருக்கீங்க? சென்னையில தான் இருக்கும். அங்க எப்படி உங்க ஃபைனான்ஸ் ரீதி உங்களுடைய மேரேஜ் வாழ்க்கை எப்படி இருந்தது? மேரேஜ் லைஃப் நல்லா தான் இருந்துச்சு. ஒய்ஃபை பத்தினா என்ன சொல்றது, ஒரு அதிசய பிறவின்னு தான் நான் சொல்லணும் அவங்கள பொறுத்த வரைக்கும். ஏன்னா எல்லா ஒய்ஃபும் நிறைய விஷயத்துல நார்மலா கேட்கறது தானே, கடைக்கு போனா புடவை வாங்கணும், நகை வாங்கணும், அப்படி இப்படின்னு நச்சு பண்ணிட்டு இருக்கிற இடத்துல வந்து அவளோட கல்யாண புடவையவே எனக்கு தெரிஞ்சு குறைஞ்சது 5 நிமிஷத்துக்குள்ள ரிசப்ஷனோட சாரியும் கல்யாண புடவையும் எடுத்தாள் அவங்க. 10 சாரி போட்டாங்க, டக்கு டக்குன்னு இது மேரேஜுக்கு, இது ரிசப்ஷனுக்கு, அவ்வளவுதான். எனக்கு சூட் எடுக்க போனா 8 மணி நேரம் ஆயிடுச்சு. அவங்க அவ்வளோ அதுல ஒரு பெரிய நாட்டம் இல்லை எதுலையுமே அவங்களுக்கு. ஆக்சுவலா நான் வற்புறுத்தி சாரி வாங்கி தருவேன், ட்ரெஸ் வாங்கி தருவேன், அந்த மாதிரி ஒரு பர்சன் தான் அவங்க. ஆக்சுவலா ஒரு என்ன சொல்ல போனா வந்து இஸ் a very biggest blessing in my life தான் நான் சொல்வேன். ஏன்னா உங்களுடைய அழைப்பு உங்களுடைய எந்த அளவுக்கு சப்போர்ட் சொல்லவே முடியாதுங்கிறது, சொல்லவே முடியாது. அவங்களோட சப்போர்ட் இல்லைன்னா நான் எதையுமே பண்ணிருக்க முடியாது இது வரைக்கும். இந்த ரட்சிக்கப்பட்ட அந்த அனுபவம் இருந்தனால என்னால ஒரு அளவுக்கு அவங்க கூட கோப்பப் பண்ண முடிஞ்சது. ஸ்டார்டிங்ல எனக்கு அதான் எனக்கு முதல்ல இருந்த அதே பயம்தான். இவர் வந்து மினிஸ்ட்ரி பண்ணணும், மினிஸ்ட்ரியில ரொம்ப ஃபோக்கஸ்டா இருக்காரு. அப்படி இருக்கும்போது நான் வந்து அவருக்கு எந்த அளவுக்கு செட் ஆவேன் அப்படிங்கிற ஒரு பயம் எனக்கு எப்பவுமே இருந்தது. அது இருந்தது. இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லி நான் வந்து என்ன நிறைய மாத்திக்க ஆரம்பிச்சேன் இந்த சென்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து பைபிள் வாசிக்கணும்னு தெரியும், மெடிடேட் பண்ண தெரியாது. மெடிடேஷன் பண்றதுக்கு எனக்கு தெரியாது. இவர் சொல்லுவாரு மெடிடேட் பண்ணு, ஒரு வார்த்தை எடுத்தா எவ்வளவு நேரம் நீ மெடிடேட் பண்ணணும் அப்படின்னுவாரு. அப்படின்னா என்னன்னு எனக்கு தெரியாது. அதெல்லாம் எனக்கு புதுசா இருந்தது. அதெல்லாம் எனக்கு கோப்பப் பண்றதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் எடுத்தது. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா ஒரு பைபிள் எடுக்கிறேன் படிக்கிறேன் அப்படின்னா அத வந்து மெடிடேட் பண்ண கத்துக்கிட்டேன். இவர் என்னெல்லாம் சொன்னாரோ அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண கத்துக்கிட்டேன். சோ அவருக்கு ஈக்குவலா வந்து என்னையும் வந்துட்டு நான் கொஞ்சம் ஓரளவுக்கு க்ரூம் அப் பண்ணிக்கிட்டேன்னு தான் சொல்லணும். இப்படி நாங்க ஃபேமிலி லைஃப் ஸ்டார்ட் பண்ணி நடந்துட்டு இருக்கும் பொழுது எனக்கு ஒரு சைடு தரிசனம் கொடுக்குறாரு, ஒரு சைடு வந்து ஆண்டவர் வந்து பேசிக்கிட்டே இருக்காரு, இன்னொரு சைடு வந்து ஆண்டவர் கிவிங்க பத்தி எனக்கு ஒரு ரெவலேஷனை கொடுக்குறாரு. அப்போ ஒரு நாள் நான் தூங்கி எந்திரிக்கும் போது ஆண்டவர் சொல்ற ஒரு ஃபேமிலியை காமிக்கிறாரு. அந்த ஃபேமிலியை காமிச்சு இவங்களுக்கு வந்து ஒரு 1 மந்த்துக்கு உண்டான ப்ரொவிஷன் நீ வாங்கி கொடுக்கணும் அப்படின்றாரு. புதுசா இருக்கு எனக்கு அது. ஸோ எனக்கு பாத்தீங்கன்னா இந்த டேர்னிங் பாயிண்டே எங்க வருதுன்னா இந்த கிவிங்ன்ற அண்டர்ஸ்டாண்டிங் எனக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் வருது. அது வரைக்கும் எனக்கு அந்த ஹார்ட் இருந்துச்சு. நான் தைத்து கூட பயந்து தான் கொடுப்பேன். ஆண்டவன் ஆசீர்வதிப்பாரு, ஆசீர்வதிக்கணும், கொடுக்கலன்னா ஆசீர்வதிக்க மாட்டாரு, இப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல வளர்ந்தது. ஆனா அந்த பினான்ஸை குறிச்சுதான ஒரு ரெவலேஷனு, அந்த கிவிங்கை குறிச்சுதான ஒரு வெளிப்பாடை கர்த்தர் கொடுக்கும் பொழுது எனக்கு அந்த பயம் உடைக்கப்பட்டது. அப்பாகி நீ ஆசீர்வதிக்கிறது தான் பிரியம் அப்படின்றத நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன். நான் ₹1 கொடுத்தாலும் அது மனசார கொடுக்கணும், கஷ்டப்பட்டு கொடுக்க கூடாது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டேன். அதனால நான் வேணும்னே 2 மாசம் தைத்து கொடுக்காம இருந்தேன், டெஸ்ட் பண்றதுக்கு ஆண்டவர் நான் பிளஸ் பண்றாரா இல்லையா அப்படின்னு சொல்லி. நான் எல்லாத்தையும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாலாம் போய் பார்ப்பேன். அதை விட சூப்பரா நடத்தினாரு.
உண்மையாலுமே சொல்றேன், உண்மையாலுமே சொல்றேன். டைத்து கொடுத்து பயந்து கொடுத்த நடத்தினதை விட டைத்து கொடுக்காம அந்த 2 மாசம் எனக்கு ஓவர்ஃப்ளோயிங் இருந்துச்சு. ஏன்னா செக் பண்ணி பார்த்துருக்கீங்க. ஏன்னா நான் 10 ரூபா கொடுத்தாலும் சந்தோஷமா கொடுத்தேன். இப்போ நான் பயந்துட்டு கொடுக்க வேணாண்டவரை, இவ்வளவுதான் என்ன கொடுக்க முடியும், நான் சந்தோஷமா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நான் கொடுக்க ஆரம்பிச்சேன். ஸோ சந்தோஷத்துல கொடுக்க ஆரம்பிச்சேன், உற்சாகத்துல கொடுக்க ஆரம்பிச்சேன். ஸோ இப்படி இருக்கும் பொழுது ஆண்டவர் இந்த மாதிரி பேசுறாரு, இவங்களுக்கு ஹெல்ப் பண்ண, இவங்களுக்கு கூடன்றாரு. அவங்க ஃபேமிலி நான் அட்ரஸ் தேடி போய் வாங்கிட்டு போய் நான் போய் கதவு திறக்கிறாங்க. அவங்க வீட்டுல ஒண்ணுமே இல்லை, கொஞ்ச நாள் சாப்பிடாமலே இருந்திருக்காங்க போல இருக்கு. இந்த மாதிரி ஆண்டவர் சொன்னாருன்னு சொன்னோடனே அவங்க அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்படி ப்ரொஃபெட்டிக்கலா ஆண்டவர் மூவ் பண்ண ஆரம்பிச்சாரு, பேச ஆரம்பிச்சாரு, கிவிங்ல ப்ரொஃபெட்டிக்கலா மூவ் பண்ண ஆரம்பிச்சாரு. பாத்தீங்கன்னா ஒரு பாஸ்டர் பெங்களூர்ல ட்ரெஸ் வாங்குறதுக்கு காசு இல்லை, அடுத்த நாள் பர்த்டே, ஆண்டவர்கிட்ட ப்ரே பண்ணிட்டு இருக்காரு, ஆண்டவரே நான் வந்து எனக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி, நான் ரொம்ப நாள் ஆச்சு புது ட்ரெஸ் வாங்கி அப்படின்னு சொல்லி அவர் அழுதுட்டு இருக்காரு. நான் சென்னையில இருக்கேன், பெங்களூர்ல இருக்காரு. நான் இங்க ஆண்டவர் என்கிட்ட சொல்றாரு, send this man of God this much amount and mention, இது எழுது என்னன்னா அவரோட ட்ரெஸ்ஸுக்குன்னு எழுதி கொடு அப்படின்றது. நான் அப்படி எழுதி அவர் ப்ரேயர் முடிக்கும் பொழுது கரெக்டா அவருக்கு அந்த மெசேஜ் போகுது, அந்த பணமும் அந்த மெசேஜ் ஃபார் ட்ரெஸ் அப்படின்னு சொல்லி. அடுத்த நிமிஷமே அவர் கால் அடிக்கிறார், கால் அடிச்சுட்டு பயங்கரமா அழுகுறாரு. நான் ஜெபிச்சு கூட முடிக்கல பிரதர், ஆண்டவர் எனக்கு பதில் கொடுத்துட்டாரு. ஸோ இந்த மாதிரி நிறைய மிராக்கிள்ஸ் கிவிங்ல. அதுக்கப்புறம் ஆண்டவர் பார்த்தீங்கன்னா இதுல நிறைய வெளிப்பாடுகள் பைபிள்ல இருந்து எனக்கு கொடுக்க ஆரம்பிச்சார். பவுல் செய்த ஊழியங்கள், பழைய ஏற்பாட்டு காலத்துல வந்து பண்டக சாலைன்னு இருந்துச்சு, தரித்திர ஒருவரும் உங்களுக்குள்ள இல்லாதபடிக்கு இதெல்லாம் எடுத்து பகிர்ந்து கொடுங்கன்னு இருந்துச்சு. இந்த அப்ப என்னோட அழைப்பையும் என்னோட காலிங்கையும் ஆண்டவர் நிறைய வசனத்தின் மூலமாக உறுதிப்படுத்த ஆரம்பிச்சாரு, தரிசனத்தையும் இதையும் சேர்த்தி. ஸோ இப்படிதான் அந்த ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. ஒரு வாட்டி என்னாச்சுன்னா கையில 1000 ரூபாய் தான் இருந்துச்சு, மனைவிக்கு தெரியும், கையில 1000 ரூபாய் தான் இருந்துச்சு, அவர் பிரெக்னெண்டா இருக்காங்க. ஆண்டவர் சொல்றாரு இது ஒரு மேன் ஆஃப் காட் கொடுத்துரு அப்படின்றாரு. நான் சொன்னேன், ஆண்டவர் இன்னும் 10 days இருக்கு, எனக்கு பெட்ரோல் காசு வேணும், மனைவிக்கு ஃப்ரூட்ஸ் வாங்கி தரணும், வீட்டு வேலையெல்லாம் செய்யணும், வீட்டுக்கு தேவையானதெல்லாம் வாங்கணும், கண்டிப்பா இது கொடுத்துனா என்னால மேனேஜ் பண்ண முடியாது. நான் இது வரைக்கும் யார்ட்டையும் கையில காசு கேட்டதே கிடையாது. நான் பட்னியோட இருந்திருக்கேன், ஆனா இது வரைக்கும் யாருக்கிட்டையும் நான் போய் கையேந்தினது கிடையாது, யார்ட்டையும் போய் எனக்கு காசு இல்லைன்னு கேட்டது கிடையாது. அப்படி இருக்கும்போது நான் யார்ட்டையும் போக முடியாது ஆண்டவரே அப்படின்னு சொல்றேன். ஆண்டவர் சொல்ற கொடு அப்படின்றது. நான் கொடுத்துட்டேங்க. கொடுத்துட்டு சும்மா பீரோ செக் பண்ணும்பொழுது பாத்தீங்கன்னா என் ஒய்ஃபோட பழைய ஏடிஎம் கார்டு, எக்ஸ்பீரி ஆன ஒரு 8 yearsக்கு முன்னாடி எக்ஸ்பீரி ஆன ஒரு பழைய ஏடிஎம் கார்டு இருக்கு. நான் கேட்கறது உன்னோடதா அப்படின்றேன். ஆமா பழசு, அது எக்ஸ்பீரி ஆயிருக்கும் அப்படின்றான். இப்போ நான் சொன்னேன் இது பின் நம்பர் என்னன்னா, ஒரு பின் நம்பர் சொன்னாங்க, அவங்களுக்கே கன்ஃபார்ம் கிடையாது. நான் என்ன பண்றேன், அந்த ஏடிஎம் எடுத்துட்டு பைக் எடுத்துட்டு ஆஃபீஸ் போற வழியில ஒரு ஏடிஎம் போறேன். ஏடிஎம் போயிட்டு சும்மா அந்த கார்டை போட்டு, எக்ஸ்பீரியான கார்டு, உண்மையே சொல்றேன், போட்டு அந்த பின் அடிக்கிறேன், 1000 ரூபாய் போட்டு பின் அடிக்கிறேன், பணம் வருது. வெறும் 1000 ரூபாய் மட்டும் வருது, அதுக்கப்புறம் பணம் வரல. சோ இந்த மாதிரி சூப்பர் நேச்சுரலா ஆண்டவர் வந்து என்ன பண்றாருன்னா ப்ரொவிஷன்ஸையும் இது பண்றாரு, மல்டிப்ளை பண்ண ஆரம்பிச்சாரு. ஒரு டைம் வருது ஆக்சுவலா, நான் என்னன்னா அங்க ஒரு கார்பரேட் ஃபெல்லோஷிப் உள்ள ஸ்டார்ட் பண்றேன், ப்ரேயர் ஸ்டார்ட் பண்றோம், ப்ரேயர்லாம் நடந்துட்டு இருக்கு. 2018ல ஆவியானவரோட ரொம்ப நெருக்கமாக கர்த்தர் இன்னும் உதவி செஞ்சாங்க. ஆண்டவரோட நல்ல ப்ரேயர்ல, ஆவியானவரோட ஒரு நல்ல ஃபெல்லோஷிப்ல இருக்கு, ஆண்டவர் உதவி செஞ்சார். இது போயிட்டே இருக்கும் பொழுது ஆவியானவர் எனக்கு ஒரு தரிசனத்தை கொடுக்குறாங்க, ஆண்டவர் எனக்கு ஒரு தரிசனத்தை கொடுக்குறாங்க. என்ன சொன்னார்னா வந்து நீ வந்து ஒரு ஒரு யூ ஹேவ் டு ரைஸ் அன் ஆர்மி ஆஃப் கார்பரேட்ஸ் அப்படின்றது. எனக்கு அப்ப புரியல. எனக்கு அந்த தரிசனம் 2011ல நான் ப்ரொஃபெட் எசேக்கியா பிரான்சிஸ் அவங்கள பாக்குறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது. அவர் எனக்கு ஒரு ப்ராஃபஸி சொல்றாரு, நீ அநேக தலைவர்களோட சேர்ந்து தேவனுடைய சபையை கட்டும் பெரிய பொறுப்பு உனக்கு நான் கொடுத்துருக்கேன்னு ஒரு ப்ராஃபஸி சொல்றாரு. அப்ப எனக்கு புரியல, 2011ல நடக்குது. அது வந்து இந்த தரிசனம் ஆண்டர் கொடுக்கும் போது எனக்கு கனெக்ட் ஆகுது. கார்பரேட்ஸை நான் ரைஸ் பண்ண சொல்றாரு, என்ன எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரே பண்ணிக்கிட்டே இருக்கேன். எனக்கு நேமும் கொடுத்துட்டாரு, கார்பரேட் ஃபார் கிரைஸ்ட் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த நேமும் வச்சாச்சு. என்ன பண்ண போறேன்னு தெரில. ஆண்டர் சொன்னாரு ஒரு மிஷினரி நீ சப்போர்ட் பண்ண அப்படின்னு சொல்றாரு. அப்ப என் ப்ரேயர் குரூப்ல இருக்கிற ஒரு 10 பேர்கிட்ட நான் சொல்றேன், இந்த மாதிரி வந்து ஆண்டர் ஒரு மிஷினரியை சப்போர்ட் பண்ண சொல்றாரு. அந்த மிஷினரி டிவைனா எனக்கு ஒருத்தர் கனெக்ட் ஆனாரு, அவங்களை நாங்க சப்போர்ட் பண்றோம். ஃபர்ஸ்ட் மந்த் நாங்க பண்றோம், 9000 rupees நாங்க பண்றோம் எல்லாம் சேர்ந்து. அதுக்கப்புறம் அதே மந்த்ல ஆண்டவர் என்கிட்ட பேசுறாரு, ஸ்டீஃபன் நீ வந்து இனிமே இதை பத்தி யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது,
நீ ₹1 நீ யார்கிட்டயும் கேட்க கூடாது, இதுல இருந்து நீ ஒரு பைசா கூட தொடக்கூடாது அப்படின்ற 3 கண்டிஷன் எனக்கு போட்டார். ஸோ ஐ ஹியர் த வாய்ஸ் ஆஃப் காட் வெரி கிளியர்லி. ஐ நோ வாட் ஹி இஸ் ஸ்பீக்கிங். அந்த மாதிரி ஓகே ஆண்டவரே நான் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை ஸ்டாப் பண்ணிட்டேன். ஆனா பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் பாத்தீங்கன்னா அப்படியே அந்த அமௌண்ட் டபுளா வருது எனக்கு. 3rd மந்த் பாத்தீங்கன்னா அப்படியே ட்ரிபிளா வருது. யாருக்கிட்டையும் சொல்ல, நான் யாருக்கிட்டையும் சொல்லல. ஆனா எப்படி அந்த பணம் வருதுன்னே தெரியல. இது வர வர பாத்தீங்கன்னா எனக்கு டிவைன் கனெக்ஷன்ஸ் உண்டாகிட்டே இருக்கு. நார்த்ல இருந்து இப்படி ஒருத்தங்க இருக்காங்க, இப்படி ஒருத்தங்க இருக்காங்க. நான் அவங்க கிட்ட பேசுறேன், அவங்க ஸ்பிரிட் எனக்கு கனெக்ட் ஆகுது. ஊழியத்தொட்டு வரலான் இருக்கேன். இந்த மாதிரி கேசஸ் எல்லாம் வருது. கரெக்டா நாங்க கனெக்ட் ஆகிறோம். அப்படியே அவங்களோட கனெக்ட் ஆகி அப்படியே சப்போர்ட் போய்கிட்டே இருக்கு. அப்படியே டபுள் ட்ரிபிள். அதுக்கப்புறம் நான் யாருக்கிட்டையும் சொல்லவே இல்லை. அந்த தரிசனத்தை ஆண்டவர் கொடுத்து அது அவரே செய்ய ஆரம்பிச்சார். ஒரு போஸ்ட்மேன் எங்க வருதுன்னா, இந்த விஷன் எனக்கு கொடுத்தாரு இல்லைங்களா, இந்த கார்பரேட் ஃபார் கிரைஸ்ட், இது இந்த ஹெல்ப் பண்ற இதெல்லாம் ஆண்டவர் சொன்னதுக்கு அப்புறம் நாங்க அந்த கார்பரேட் ஃபெலோஷிப் நடத்திட்டு இருக்கும் பொழுது என்ன பண்றாங்கன்னா வெளியில தெரிஞ்சிருது. ஆக்சுவலா அந்த ஃபெலோஷிப்ல பாத்தீங்கன்னா அவ்வளவு மிரக்கிள்ஸ் நடக்கும். கல்யாணம் வருவாங்க, கல்யாணம் ஆயிடும். வியாதியோட வருவாங்க, சுகமாயிடும். ஒரு சர்ச் மாதிரியே நடக்கும். டெய்லி 1 hour எல்லாருமே க்ளோரியில இருக்கும். ஆக்சுவலா அந்த மீட்டிங் ரூம் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி மீட்டிங் ரூம்ல வந்து உட்காந்தோடனே நாங்க ப்ரே பண்ண ஆரம்பிச்சோடனே விசிபிளா நான் பாத்திருக்கேன் க்ளோரி கிளவுட் அப்படியே இறங்கி வரும் அந்த ரூம்குள்ள. அங்க வந்தவங்க நிறைய பேர் டெஸ்டிஃபை பண்ணிருக்காங்க. என்னன்னா நான் சர்ச்ல கூட இவ்வளவு அனாயிண்டிங் நான் ரிசீவ் பண்ணதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆண்டவர் வந்து அப்பயே அந்த ஃபெலோஷிப்லாம் நடத்திட்டு இருக்க ஆண்டவர் உதவி செய்தார். அப்ப என்ன ஆச்சுன்னா வந்து அவங்களுக்கு அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு தெரிஞ்சு என் மேல ஒரு கேஸ் போட்டாங்க. இந்த மாதிரி அவன் மதம் மாத்திரான், கார்பரேட்குள்ள மதம் மாத்திரான் அப்படின்னு சொல்லி கேஸ் போட்டாங்க. கேஸ் போட்டு பயங்கர ப்ரெஷர். சரி, பயங்கர ப்ரெஷர். இவ்வளவுதான் அவ்வளவு ப்ரெஷர் பண்ண ஆரம்பிச்சோன்னே நான் என்ன பண்ணிட்டேன்னா, அதுல ஒரு பொண்ணு ரட்சிக்கப்பட்டது. ஆக்சுவலா அவங்க ஒரு ஆர்த்தடாக்ஸ் இந்து ஃபேமிலில இருந்து ஆண்டவர் ஏற்றுக்கொண்டாங்க. அவங்க வீட்டுல தெரிஞ்சு அவங்க கேஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பயங்கர ப்ரெஷர்னால நான் என்ன பண்ணிட்டேன்னா LOA போட்டுட்டு ஒரு 3 மாசம் ஆஃபீஸ் விட்டு வெளியில வந்துட்டேன். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இங்கதான் என்னோட பிரேக் த்ரூ பாயிண்டே ஸ்டார்ட் ஆகுது. நான் வந்துட்டு நான் அதிகாலையில் ஒரு நாள் எந்திரிச்சு நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். ஆண்டவர் எனக்கு பிசினஸை குறிச்சு எதுவுமே தெரியாது. ஆனா ஆண்டவர் வந்து பிசினஸ் பண்ணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை கொடுக்குறாரு. நான் காலையில எந்திரிச்சு ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். ஆண்டவர் சொல்றாரு நீ பிசினஸ் பண்ணணும் அப்படின்றாரு. எனக்கு ஆண்டவரே எனக்கு ஒண்ணுமே தெரியாது. நான் ஒரு கூண்டுக்கிளி மாதிரி நான் ஒரு வேலைக்கு போவேன் வருவேன், அவ்வளவுதான் எனக்கு தெரியும். நீங்க என்ன பிசினஸ் பண்ண சொல்றீங்க அப்படின்னோடனே நான் ப்ரே பண்றதுக்கு பொழுது எனக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல ஒரு என்னோட நண்பர் இருக்காரு. நண்பரோட நண்பர், அவரு ரொம்ப க்ளோஸ்லாம் கிடையாது. அவரோட ஃபேஸ் ஆண்டவர் எனக்கு காமிக்கிறாரு. அன்னைக்கு நைட்டு அவரு அங்க ப்ரே பண்ணிட்டு இருக்காரு யூஎஸ்ல. அவருக்கு என்னோட ஃபேஸ் ஆண்டவர் காமிச்சிருக்காரு. அன்னைக்கே நாங்க கனெக்ட் ஆனோம். போன்ல கனெக்ட் ஆனப்ப அவர் பேசிட்டே இருக்கும்போது இந்த மாதிரி எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு, ஒரு கிளைண்ட் இருக்காங்க, இது நீங்க பண்ணணும்னா நான் LOAல இருக்கேன், நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பிரேக் த்ரூ. அதாவது நான் உண்மையை சொல்ல போனா நான் 4 வருஷம் வேலை செஞ்சாலும் அவ்வளவு பணம் சம்பாதிக்க முடியாது. 3 மாசத்துல ஆண்டர் சம்பாதிக்கலாம். ஆமா 2009 3 monthல அவ்வளவு. ஆமா அவ்வளவு லட்சக்கணக்கில் ஆண்டர் ஏர்ன் பண்ண 4 years சம்பாதிக்கிறத நீங்க ஏர்ன் பண்றீங்க. கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு பிரேக் த்ரூ ஏற்படுது. அப்பதான் பிரேக் த்ரூ. ஆக்சுவலா ஆமா இது ஆண்டவர் அதான் கர்த்தரை நம்பி நன்மை செஞ்சோம்னா அதோட பலனை நம்ம அனுபவிக்காம இருக்க முடியாது. அந்த டைம்ல வந்து ஆண்டவர் என் சுயநலத்தெல்லாம் உடைச்சார். எப்படி அதான் இருக்கு, இவ்வளவுதான் இருக்கு, ஆனா கூடன்னு எல்லாம் டெஸ்டிங் போய்கிட்டே இருக்கும். அப்ப எனக்கு என்னன்னா இன்னும் 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 நான் கர்த்தருக்காக தான் வாழ்றேன், என்னோட பணம் எல்லாம் அவருக்கு தான், அவரோட என்னோட பணத்துக்கு அவர் தான் எஜமானன், நான் வந்து ஒரு ஸ்டீவர்ட் தான் அப்படின்றத ஆண்டவர் புரிய வச்சேன். அப்ப அவர் சொல்றபடி கொடுத்தாதான் பிளஸ்ஸிங்கு, அவர் சொல்ற இடத்துல விதைச்சாதான் பிளஸ்ஸிங்கு அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். பயந்துட்டு கொடுக்க வேணாம், சந்தோஷமா தைரியமா கொடுக்கலாம் அப்படின்றத நான் அந்த டைம்ல புரிஞ்சுக்கிட்டேன். அப்போதான் எனக்கு இந்த பிசினஸ் ஓப்பனிங் வருது. பயங்கரமான பிரேக் த்ரூ. கிட்டத்தட்ட 40, 50, 60 பேரை வச்சு வேலை வாங்க. பயங்கரமான. அப்பதான் ஆண்டவர் சொன்னாரு நீ கொடுத்தனா குறையவே மாட்டேன், இன்க்ரீஸ் தான். நான் என்ன பண்ணேன்னா நான் சம்பாரிச்ச எல்லாத்தையும் நான் சோ பண்ணேன். ஆமா நான் அதாவது வீட்டுக்கு தேவையான கொஞ்சம் அமௌண்ட் மட்டும் எடுத்து வச்சுட்டு லட்சக்கணக்கான அமௌண்ட்ஸ் வந்து நாங்க ஊழியத்துக்கு அப்போ ஒரு ஊழியக்காரர் வந்தார். அவருக்கு போயிட்டு ட்ரெஸ், ஷூ, யாரும் நான் மென்ஷன் பண்ணல, பட் ஆண்டவர் சொல்ற ப்ரொஃபெட்டிக்கலா சொல்லிட்டே இருக்காரு. அவருக்கு வாட்ச் கட்டணும்னு ஆசை, நான் வாட்ச் எடுத்து கொடுக்குறேன். கோட் போடணும்னு ஆசை, கோட்.
இந்த மாதிரி எல்லாத்தையும் அவங்க ஹார்ட் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணிக்கிட்டே இருக்காரு ஆண்டவர். அப்போ ஆண்டவர் அதுல மகிழ்ந்து களி கூறுறாருன்றத நான் பார்த்தேன். ஓகே. ஒரு ஊழியக்காரங்களை நான் செய்யும் பொழுது அப்பாவோட இருதயம் அப்படியே மகிழுது. அவரோட கையா அவரோட காலா நான் செயல்படுறதுதான் அவர் ரொம்ப மகிழ்ந்து ரசிச்சாருன்றதை நான் பார்த்தேன். அது வந்து எனக்கு ஒரு பெரிய சந்தோஷமா இருந்துச்சு. அப்படி நிறைய பேர் ஆண்டவர் கனெக்ட் பண்ணி பிளஸ் பண்ணியிருக்காங்க. அவங்கள நிறைய டெஸ்டிமனிஸ் நான் சொல்ல முடியும். அந்த மாதிரி நீங்க growthல இருக்கும்போது எப்போ நீங்க உங்களுக்கு இப்போ இந்த வீடு காரு இதுலலாம் எப்படி உங்களுடைய உங்க ஊர் மேட்டூர் அம்மா குடிசை வீட்டுல இருக்காங்க, அதெல்லாம் எப்படி எல்லாம் மாத்துறீங்களா? ஆக்சுவலா பிரதர் நாங்க வீடு கட்டணும்னு நாங்க பிளானே பண்ணல. சரி சரி சரிங்களா. என்னாச்சுன்னா அம்மா ஜெபம் பண்ணாங்க. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சாடா குடிசை வீடு தான். மேட்டூர் சொல்றீங்களா? இங்க மேட்டூர்ல சரி. நான் வந்து குடிசை வீடு தான். நான் கல்யாணம் ஆயிடுச்சு. நான் சென்னையில நல்ல வீட்டுல இருக்கேன். சரி. ஆனா அம்மா அவங்க எல்லாம் அங்கதான் இருக்காங்க. அம்மா ப்ரே பண்ணாங்க. கரெக்டா ஒரு கவர்மெண்ட் லோன் வந்துச்சு. அந்த கவர்மெண்ட் லோன்ல விசுவாசத்தோட ₹1 இல்லாம ஸ்டார்ட் பண்ணாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா எஃபர்ட்டே இல்லாம அப்படி இப்படின்ட்டு கடனே இல்லாம வீடு கட்டிட்டோம். எங்க வீடு அவ்வளவு சூப்பரா இருக்கும். ஆமா அவ்வளவு சூப்பரா இருக்கும். எங்க வீட்டுல இல்லாத பல செடிகளே கிடையாது. ஆப்பிள், ஆரஞ்சு எல்லா வகைகளும் இருக்கும். அவ்வளவு பியூட்டிஃபுல்லா ஆண்டவர் மாத்தினார். கோயம்புத்தூர்ல அப்போ ஆண்டவர் கார் வாங்க உதவி செய்தாரு. ஒரு மாருதி பலினோ புதுசு நாங்க புக் பண்ணோம். அதுவே எல்லாருக்கும் பெரிய ஆச்சரியம். ஏன்னா இப்படி இப்படி எப்படி இப்படி வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவருக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருந்தேன். நிறைய ஒருத்தங்க ஆசை வச்சா நிறைய பேருக்கு பிடிக்காது இல்ல, அந்த மாதிரி யாருக்கு நிறைய பேருக்கு பிடிக்கல. சோ அவங்க இப்படியேதான் இருக்கணும்னு நினைப்பாங்க இல்லைங்களா சில பேர்லாம். அவங்களுக்கு பிடிக்கல ஆக்சுவலா. ஆனா ஆண்டவர் பிளஸ் பண்ணாரு. பிளஸ் பண்ணிட்டு இருக்கும் பொழுதுதான் வந்து 2019ல ஆவியானவர் சொல்றாரு, நீ இந்த வருஷம் டிராவல் பண்ணணும், நீ எனக்காக டிராவல் பண்ணுவ அப்படின்றாரு. நான் சொன்னேன் ஆண்டவர் சென்னை விட்டு நான் போனதே கிடையாது, எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னா. இல்ல ஐ வில் டேக் யூ அப்படின்றாரு. அது டிவைனா பாத்தீங்கன்னா எனக்கு டோர்ஸ் ஓபன் ஆகுது. குஜராத்ல, மும்பைல, நார்த்ல. ஸோ ஐம் டிராவலிங் இன் ஃபிளைட். ஃபிளைட்ல நான் போனதே கிடையாது. நான் ஃபர்ஸ்ட் ஃபிளைட்டே மினிஸ்ட்ரி ஃபிளைட் தான். ஆமா. ஸோ அப்படி போகும்பொழுது பாத்தீங்கன்னா நான் போய் ஃபர்ஸ்ட் லேண்ட் ஆகிற சர்ச் குஜராத்ல 2000 மெம்பர்ஸ். சரி. நாங்க என் ஃப்ரெண்ட்ஸோட நான் போறோம். போய் நான் ப்ரீச் பண்றோம். பாத்தீங்கன்னா அவ்வளோ மிராக்கிள்ஸ் நடக்குது. கட்டி மறையுது, இவ்வளவு பெரிய கட்டி எல்லாம் மறையுது. ஆண்டவரோட வல்லமையில எல்லாரும் விழுறாங்க, ஹீலிங்ஸ் நடக்கு. அப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஆண்டவர் எவ்வளவு பெரிய கிருபையை வச்சிருக்காரு. நான் வேலை செஞ்சாலும் என் வாழ்க்கையில நடந்த எல்லா கண்ணீரின் பாதையும் வீண் அல்ல, அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றத புரிய வச்சாரு ஆண்டவர். மணிக்கணக்கு ஆண்டோட சமூகத்துல கடந்திருக்கும். அப்ப எதுவுமே அது வீண் அல்ல, அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். அதை வந்து ஆண்டவர் என்ன ப்ரிப்பேர் பண்ணிருக்காரு அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டேன். பெரிய ஒரு விஷயம் நான் லைஃப்ல அந்த டைம்ல நான் கத்துக்கிட்டது என்னன்னா தாழ்மை தான். அது பியூட்டிஃபுல்லா ஆவியானவர் எனக்கு கத்துக் கொடுத்தாரு. எனக்கு சின்ன வயசுல இருக்கவங்க என்ன அவமானப்படுத்தினாலும் நான் தாழ்மையை ஏத்துக்குவேன். சரி பரவாயில்ல, எனக்குன்னு ஒரு இமேஜை நான் கிரியேட் பண்ணிக்க கூடாதுன்னு நான் நினைச்சேன். ஸோ அதை இன்னைக்கு வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். நடுவில் நிறைய இன்சிடென்ட்ஸ் நடந்துச்சு. பாத்தீங்கன்னா ஒரு மிராக்கிளும் நடந்துச்சு, ஒரு ட்ராஜடியோட. அது நான் பதிவு பண்ணணும்னு விரும்புறேன். ஆக்சுவலா நாங்க திருநெல்வேலி டிராவல் பண்ணிட்டு நான் ஒரு டைம் நான் வீட்டுக்கு வரும்பொழுது பாத்தீங்கன்னா கொரோனா வந்துருச்சு. செகண்ட் வேவ்ல. ஃபர்ஸ்ட் வேவ் சேவ் எல்லாருமே வீட்டுல இருந்தோம். செகண்ட் வேவ் நான் கொஞ்சம் மினிஸ்ட்ரிக்கு டிராவல் பண்ணனால எனக்கு கொரோனா வந்துட்டு பாத்தீங்கன்னா மார்ச் மாசம். அப்ப என் ஒய்ஃப் பிரெக்னெண்டா இருக்கா 2வது பேபிக்கு. மார்ச் கடைசி வீக் வந்து எனக்கு பயங்கர ஃபீவர், பயங்கர கொரோனா தான். நல்லாவே தெரியுது கொரோனா. நான் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கேன். என் ஒய்ஃப்க்கு வந்து ஏப்ரல் 20th வந்து ஆக்சுவலா இது கொடுத்துருந்தாங்க, டேட் கொடுத்துருந்தாங்க. ஆனா வந்து ஏப்ரல் 1st அவளுக்கு வந்து பெயின் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ என்ன பண்றேன், நான் அந்த ஃபீவரோடய கார் எடுத்துட்டு அவங்கள போய் ஹாஸ்பிட்டல்ல கூப்பிடுறேன். ரெகுலரா பாக்குற ஹாஸ்பிட்டல்ல எடுத்துக்க மாட்டேன், இவங்களுக்கும் கொரோனா இருக்கு அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிச்சிட்டாங்க. நாங்க பிஎஸ்சி ஹாஸ்பிட்டல் கொண்டு போறோம். அங்க போனேன், அங்க எடுத்துக்கிட்டாங்க. அங்க ஒரு சேலஞ்ச் பண்றாங்க. ஆக்சுவலா வந்து கொரோனால இருக்கவங்க யாரையுமே நாங்க வந்து நார்மல் டெலிவரி பார்க்க மாட்டோம், இது வரைக்கும் யாரும் பார்த்ததில்ல, நாங்க ரிஸ்க் எடுக்க விரும்பல, ஸோ சிசேரியனுக்கு தான் நீங்க சைன் பண்ணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டாங்க. எங்க பாஸ்டர் ஒன்று சொல்லி கொடுத்துருக்காரு, என்னன்னா நார்மல் பெயின்லெஸ் குயிக் டெலிவரி. அது சிலுவையில பிரேக் ஆயிடுச்சு, பெயின் கோத்ரூ பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லி. ஸோ நான் அதுல உறுதியா இருந்தேன், அந்த ட்ரூத்ல. நான் சொன்னேன்
சரி நான் சைன் போடுறேன், அவளுக்கு நார்மல் டெலிவரி தான் வரும்னு சொல்லிட்டு நான் வெளியில வந்தேன். அதே மாதிரியே அவளை போய் லேபர் வார்டில் போட்ட உடனே 2 நிமிஷத்துல பாப்பா பிறந்துட்டா கொரோனா வார்டில். ஸோ நான் அந்த கொரோனா வார்டுல இருந்து வெளியில வரும் பொழுது எனக்கு பயங்கரமா காஃப் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நான் இது ஏன் நான் சொல்றேன்னா, எல்லா நேரத்துலயும் நம்ம ஆண்டோடைய சத்தத்தை நம்ம கேட்டு ஒபே பண்ணா நம்ம நிறைய ட்ராஜடில இருந்து தப்பிச்சுக்கலாம். ஆக்சுவலா அந்த டைம்ல ஆவியானவர் என்கிட்ட பேசினாரு, நீ போய் அட்மிட் ஆகிலன்னா நீ இறந்துருவே அப்படின்னாரு. இப்படியே நான் கேட்டேன் ஆண்டோட சத்தத்தை. அப்ப நான் கீழ்ப்படிஞ்சேன், ஆண்டவரே நான் அட்மிட் ஆகிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சிடி செஸ்ட் எடுக்கும் பொழுது 40% லங் இன்ஃபெக்ஷன். நீங்க ஒரு நாள் டிலே பண்ணியிருந்தாலும் ஆக்சிஜன் சப்போர்ட் போயிருப்பீங்க, உங்களை காப்பாத்திருக்கவே முடியாது அப்படின்னாங்க. லேபர் பெயின் கொடுத்தது ஆண்டவர் தான். அந்த டைம்ல அழகா நாங்க ஒரு 2 வீக்ஸ் வந்து அந்த கொரோனா வார்ட்லயே இருந்து வெளியில வந்தோம். வெளியில வந்து ஆண்டவர் எல்லாம் சேவ் பண்ணிட்டாரு. நல்லா போயிட்டு இருக்கும் பொழுது ஆண்டவரோட ஃபுல் டைம் காலிங் எனக்கு வருது. நிறைய ப்ராஃபிட்ஸ் மூலியமா நிறைய பேர் பேசுறாங்க, ஆண்டவர் எனக்கு பேசுறாங்க. கிட்டத்தட்ட பிரதர் எனக்கு ஒரு 20-25 பேர் கால் பண்ணி ஆண்டவர் உங்களுக்கு இதை சொல்றாரு, நீங்க ஃபுல் டைம் வரணும், ஃபுல் டைம் வரணும், ஃபுல் டைம். நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் இயேசு ஏற்றுக்கொண்டோடனே ஃபுல் டைம்ல தான் இருக்கேன். ஃபுல் டைம் பார்ட் டைம்ன்ற இது இந்த கணக்குக்குள்ளேயே நான் வரல. முழுக்க அவருக்காக தான் வாழ்றேன், வேலை செய்யறேன் அவ்வளவுதான் அப்படின்ட்டு. ஏன்னா வந்து ஆண்டவர் அரசாங்கத்துல வேலை செய்யறதே தேவனுடைய ஊழியக்காரன் தான் சொல்றாரு. நானுமே தேவனுடைய ஊழியக்காரன் தானே. சரி அந்த கான்செப்ட்ல நான் இருப்பேன். ஆக்சுவலா வரணுன்னே சரி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்றேன், வேலை ரிசைன் பண்ணுன்ற ஒரு சூழ்நிலை வருது. அப்போ ஒரு 21 days வந்து நான் கேரளால போயிட்டு நான் ப்ரே பண்ணிட்டு இருக்கேன். அப்ப ஆண்டவர்கிட்ட கேட்குற, ஆண்டவரே எனக்கு எந்த சோர்ஸுமே கிடையாது, நான் இதுக்கப்புறம் வேலையை விட்டுட்டுனா எனக்கு எந்த சோர்ஸும் கிடையாது. அந்த யூஎஸ்ல நான் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருந்தேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அது மட்டும் தான் இருக்கு, அதுவும் இன்னைக்கும் நாளைக்கோ அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. நான் சொன்னேன் இது விட்டுட்டுனா எனக்கு என்ன எதுவும் பண்ண முடியாது ஆண்டவரே அப்படின்னு சொன்னேன். ஆண்டு சொன்னாரு, நான் உன்னை இப்ப இருக்கிறத பார்க்கலாம், நான் மேலதான் கொண்டு போவேன், நான் பிளஸ் பண்ணுவேன். அவரோட வாய்ஸ் நான் கேட்டேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லி நான் போல்டா நான் ரிசைன் பண்ணேன். ரிசைன் பண்ணும் பொழுதுதான் ஆவியானவர் சொல்றாரு, யூ ஹாவ் டு ஓபன் அ கம்பெனி, யூ ஹாவ் டு டூ அ பிசினஸ். நான் என்ன நினைச்சேன்னா ஃபுல் டைம் மினிஸ்ட்ரிக்கு வந்துருவேன். ஏன்னா அதுல நான் பயங்கர வெறி, நான் ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணும்னு சொல்லி. ஏன்னா எல்லா கிஃப்ட்ஸ் டேலண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, வச்சுட்டு நான் புதைச்சு வச்சுட்டு இருந்திருக்கேன் இவ்வளவு வருஷம். அந்த வெறி இருக்கு, ஆண்டவர் வந்து பிசினஸ் பண்ணுவோம் அப்படின்னு. அப்படியே புஷ்ன்னு ஆயிடுச்சு. ஆனா ஆண்டவர் ஒரு ஐடி கம்பெனிய கோயம்புத்தூர் பட்டணத்துல நிறுவும்படி உதவி செய்தா, அதுக்கு உண்டான ப்ரொவிஷன்ஸையும் கொடுத்தாரு. கொடுத்து அதையும் பிளஸ் பண்ணாரு. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இதுவும் மினிஸ்ட்ரி தான், இதை பண்ணிக்கிட்டே தான் அதை செய்யணும் அப்படின்னு சொல்லி நான் ஒரு பெரிய தரிசனத்தை ஆண்டவர் கொடுத்தாங்க. அந்த பலினோ கார் வச்சிருந்தேன் இல்லைங்களா, பலினோ கார் வச்சிருந்து ஒரு சின்ன ஆக்சிடென்ட், அது ஆக்சிடென்ட் கிடையாது, இன்னொருத்தங்க போய் ஒரு சின்னதா அடிபட்டுச்சு. அதுக்கப்புறம் அது ஓட்ட மனசுல. அப்ப நான் ஒரு புது கார் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் வந்து எனக்கு BMW காரை காமிக்கிறாரு. ஆக்சுவலா எனக்கு அது ஐடியாவே கிடையாது. நான் எந்த இடத்துல நான் வெக்கப்பட்டு அவமானப்பட்டு நடந்து போனணும், அதே இடத்துலயே நான் அந்த காரை எடுக்கிறேன், BMW காரை வாங்குறேன். ஒரு காலத்துல வந்து நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க பொருளாதார ரீதியா. ஒரு சைக்கிள் நடந்தே போயிருக்கீங்க, நடந்து 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர். எப்படி அதை பாக்குறீங்க? நான் அந்த காரோட எம்ப்ளம் பார்த்துட்டு, நான் ஓட்டும் பொழுது அந்த காரோட எம்ப்ளம் பார்த்து 1 மாசம் நான் அழுதுருக்கேன். நன்றி சொல்லி மட்டும் அழுதுருக்கேன், ஆண்டவரே நான் தகுதி இல்லை ஆண்டவரே, நான் இது வாங்கினாலும் நிறைய பேர் என்னென்னமோ பேசுவாங்க, ஆனா நீங்க வாங்க வச்சுட்டீங்க, நான் தகுதி இல்லை ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நான் ஆண்டவரோட நாமத்தை தான் மகிமைப்படுத்திருக்கேன். இன்னைக்கு வரைக்கும் நான் BMW வச்சிருக்கேன், எங்கேயுமே நான் பெருமை பாராட்டினது கிடையாது, கர்த்தரை மகிமைப்படுத்துறேன். ஒரு குப்பையில கிடந்த எண்ணெய, யாரும் கண்டுக்காத கிடந்த எண்ணெய் ஆண்டவர் உயர்த்தி இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்காரு. இன்னைக்கு வரைக்கும் நான் இவ்வளவு லட்சங்கள் கோடியும் சம்பாரிச்சிருக்கேன். ஆனா இன்னைக்கு வரைக்கும் எனக்கு 2 பெண் குழந்தைங்க இருக்காங்க. ஒருத்தி 1st ஸ்டாண்டர்ட் படிக்கிறா, ஒருத்தி 2.5 வயசு. இன்னைக்கு வரைக்கும் அவங்க பேர்ல ₹1 நான் சேர்த்து வச்சிருக்கேன். சேவிங்ஸ் நீங்க நிறைய கொடுத்துருக்கீங்க, ஒரு 80 lakhs கிட்ட அந்த கொடுத்ததே நீங்க வரும்ல. கார்ப்பரேட் ஃபார் கிரைஸ்ட்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த விஷன், அந்த தரிசனம் அப்படியே போயிட்டே இருக்கு. அதுல ஒரு 80 lakhs கிட்ட. அதுல வந்து நிறைய மிஷனரி சர்ச் நாங்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கிட்டத்தட்ட 12 சர்ச் எங்களுக்கு இருக்கு, மிஷனரி சர்ச்சஸ் இருக்கு. எல்லாரும் நீங்க சப்போர்ட் பண்றீங்க, ஃபுல்லா நம்ம கனெக்டட் ஃபுல்லா. சோ இப்ப பாத்தீங்கன்னா அதுல இருந்து யாருக்கிட்டையும் காசு கேட்காம இந்த தரிசனத்தை ஷேர் பண்ணாம கிட்டத்தட்ட 50 லட்சத்துக்கு மேல
அதுல நாங்க சப்போர்ட் பண்ணிருக்கோம். எத்தனையோ ஏழை குழந்தைங்களை படிக்க வைக்கிறோம். நிறைய நிறைய குட் ஒர்க்ஸ், அந்த குட் ஒர்க்ஸ் மூலியமா தேவனுடைய சுவிசேஷத்தையும் ராஜ்யத்தையும் கட்டுற ஒரு பெரிய பொறுப்பு. என்னோட விஷன் நான் இங்க ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னன்னா எனக்கு வந்து நிறைய கார்பரேட் பீப்புள் இருக்காங்க, ஒர்க்கிங் பீப்புள் இருக்காங்க. பாத்தீங்கன்னா நாங்க ஐடில ஒர்க் பண்ணும்பொழுது நான் போய் சாப்பிட்டாவே 4000 5000. நார்மலா அந்த ரெஸ்டாரண்ட்ல போய் ஒரு 4 பேர் சாப்பிட்டா 4000 5000 இது இல்லைங்களா? அதெல்லாம் யோசிக்க வச்சாரு ஆண்டவர். இந்த 4000 5000 தான் மிஷினரியோட சம்பளம். அவங்க அதை வச்சுதான் ஓட்டுறாங்க மேல. சோ இப்ப இதெல்லாம் ஆண்டவர் என்கிட்ட பேசும்பொழுது நான் யோசிக்க ஆரம்பிச்சேன், இப்படி இவங்களை எப்படி நான் பிளஸ்ஸிங்கா மாத்த முடியும். சோ அதுக்கு இந்த விஷயம் ஆண்டவர் கொடுத்ததுக்கு அப்புறம் நிறைய ஐடியாஸ் கொடுத்தாரு. பி எ பார்ட்னர். அதாவது நான் ஒரு ஆர்கனைசேஷன் மெத்தட்ல வரல, இது ஆண்டவருடைய ஹார்ட். நீங்க தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுற ஒரு பொறுப்பு ஒவ்வொரு கார்பரேட் பீப்புள், ஒவ்வொரு பிசினஸ் பீப்புளுக்கும் இருக்கு. ஸோ இதை வந்து அவங்கள அந்த விஷன்ல அவங்கள அவேக்கன் பண்ணி கிங்டம் பில்ட் பண்ண வைக்கணும் அப்படின்றதுதான் இந்த கார்பரேட் கிரைஸ்டோட ஒரு ஒரு விஷன். ஆக்சுவலா சும்மா இருந்தாங்க அவங்க இங்க கொடுக்குற 2000 எப்படி போகுதுன்னா, ஏன்னா நான் தான் அந்த காசு தொட மாட்டோம் இல்லையா, நாங்க டிராவல் பண்றது எனக்கு சொந்த காசு போட்டு தான் டிராவல் பண்ணுவோம். நான் எல்லா ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸையும் ரொம்ப டிரான்ஸ்பரண்டா ஓப்பனா வச்சிருப்பேன் நான் அவங்களுக்கு. ஸோ எங்க போகுது, யாருக்கு பிளஸ் பண்றாங்க, யார் எவ்வளவு கொடுக்குறாங்க, எல்லாமே அதுல இருக்கும் ஆக்சுவலா. ஸோ அப்படி பண்ணும்பொழுது பாத்தீங்கன்னா கிவிங்கும் ரொம்ப ப்ரொஃபட்டிக்கலா கரெக்டா யாருக்கு போகணுமோ அவங்களுக்கு போகும். நிறைய டெஸ்டிமோனிஸ் வரும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு குறைஞ்சது 20 to 25,000 பேருக்கு நாங்க சுவிசேஷம் சொல்றோம், யாருக்குமே தெரியாது. வாரம் ஞானஸ்நானம் நடந்துட்டு இருக்கும். சோ அதெல்லாம் நான் அந்த குரூப்ல நான் அப்டேட் பண்ணுவேன். நிறைய அப்டேட் பண்றது இல்லை இப்போ, பட் நான் அப்டேட் பண்ணிருப்பேன். அப்போ பாத்தீங்கன்னா இவங்க ஒரு ஆபீஸ்ல உட்காந்து வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, ஆயிரக்கணக்கான பேருக்கு பிளஸ்ஸிங்கா இருக்காங்க. கான்செப்ட் யாருக்குமே பிரயோஜனமெல்லாம் இருந்து வருதுங்க. இன்னைக்கு சுவிசேஷம் போறதுக்கு அவங்களுக்கு ஒரு மையக்கெல்லாம் ஆண்டர் வச்சிருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் எழும்பணும், ஒவ்வொருத்தரையும் எழுப்பணும் அப்படின்றதான் என்னோட. நீங்க ஒரு பிசினஸ் பண்ணிக்கிட்டே ஊழியம் அப்படி சொல்லலாமா? ஆமா. ஸோ நீங்க சொல்றது ஃபுல் டைம் மினிஸ்ட்ரி தான் நீங்க பண்றீங்க. ஃபுல் டைம் மினிஸ்ட்ரி தான். அதுல பிசினஸ் ஒரு மினிஸ்ட்ரி. அதுல பிசினஸும் ஒரு பெரிய மினிஸ்ட்ரி. ஆக்சுவலா யாருக்கிட்டையும் இது வரைக்கும் போய் கையேந்தினது கிடையாது. இங்க இருந்து லட்சக்கணக்கான என்ன பண்றதுங்க பணம் வந்து அநேகருடைய லைஃபை டிரான்ஸ்ஃபார்ம் பண்றதுக்கு. நான் ஐஏஎஸ்க்கு சில பேரை படிக்க வச்சுட்டு இருக்கேன். நிறைய ஃப்ரீ டியூஷன் சென்டர்ஸ் நாங்க ஆரம்பிச்சிருக்கோம். அது மூலியமா கிட்டத்தட்ட 600-700 குழந்தைங்க சேலத்திலேயே ரசிக்கப்பட்டிருக்காங்க. ஜவ்வாது ஹில்ஸ்ல டியூஷன் சென்டர்ஸ் நடக்கு. அங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 300 ட்ரைபல் வில்லேஜஸ் இருக்கு. அது எல்லாத்தையும் நாங்க அடாப்ட் பண்ணி, ஒருத்தர் அங்க ஒரு விஷனோட ஒருத்தர் போனார், அவரோட கனெக்ட் பண்ணி 50-60 வில்லேஜஸ் நாங்க கவர் பண்ணிட்டோம் சுவிசேஷம் சொல்லி. அதாவது குட் ஒர்க்ஸ், நற்கிரியல் மூலமாக தேவனுடைய சுவிசேஷத்தை நாங்க சொல்றோம். ஆக்சுவலா ஏன்னா ஒரு வசனம் இருக்கு, நற்கிரியை செய்வதற்காகவே கிறிஸ்து இயேசுவுக்குள் நீங்கள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையா இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி. அப்போ நன்மை செய்து இன்னைக்கு வந்து இயேசு நல்லவன் யாருக்குமே சொல்ல தேவையில்லை, எல்லாருக்குமே தெரியும் இயேசு நல்லவர்னு சொல்லி. அப்போ நம்மளோட லைஃப் தான் ஃபர்ஸ்ட் பாக்குறாங்க. எனக்கு ரொம்ப பெரிய பாரம் என்னன்னா, இன்னைக்கு சபை வந்து சொசைட்டியை மறந்துருச்சு. நம்ம உண்மையாலுமே நன்மை செய்யறவர்களா இருந்தா அவங்கள அழகா ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள்ள கொண்டு வந்துடலாமே அப்படின்ற ஒரு பேர்டன். ஸோ எல்லாத்துக்குமே ஒரு மாதிரியா இருக்கணும். இன்னைக்கு இருக்கிற ஒரு சிஸ்டம்குள்ள இயங்கிட்டு இருக்கிற எல்லா டினாமினேஷனல் சர்ச்சஸ்க்கும் நம்ம ஒரு எக்ஸாம்பிளா இருக்கணும். நம்ம பண்றது ஃப்ரூட்ஃபுல்லா இருக்குன்றத நம்ம காமிக்கணும். காடோட ஹார்ட் அவங்களுக்கு கொண்டு போகணும். ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை சர்ச்சுக்குள்ளேயும் சொசைட்டிக்குள்ளேயும் கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு பெரிய விஷனோட தான் நாங்க செயல்பட்டு இருக்கோம். கிவிங்க பத்தி தெரிஞ்சனால எங்களோட லைஃப்ல வந்து நிறைய சேஞ்சஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் பணத்துக்கான அந்த தேவை இல்லாததே வந்து எங்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃப் மாதிரி இருக்கு. சொன்ன மாதிரி நாங்க யார்கிட்டயுமே இது வரைக்கும் போய் கேட்டது கிடையாது. எங்களுக்கு வேணும், எங்களுக்கு தேவை இருக்கு அப்படின்னு யார்கிட்டயுமே கேட்டது கிடையாது. எங்களுக்கு வந்து தானா எல்லாமே அந்தந்த டைம்ல எங்களுக்கு என்னென்ன வேணுமோ அது எல்லாமே சந்திக்கப்படுது. இது எல்லாமே வந்து பார்க்கும்போது ஐ ஃபீல் கிஃப்டட். அவ்வளவுதான், என் பேருக்கு ஏற்ற மாதிரி ஐ ஃபீல் இட் இஸ் கிஃப்டட். பார்க்கக்கூடிய நேயர்களுக்கு உங்க சாட்சியில இருந்து நீங்க என்ன சொல்லுவீங்க? அவங்க உங்களை மாதிரி நிறைய கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கலாம் ஆரம்பத்துல, இல்லை உங்களை மாதிரி இந்த பாவத்துல இருந்து வெளியே வரணும்னு நினைக்கலாம், வறுமையில இருந்து வெளியே வரணும்னு நினைக்கலாம், அவங்களுக்கெல்லாம் நீங்க என்ன சொல்லுவீங்க? நிறைய இருக்கு.
ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா, நீங்க அவரை பிடிக்கல, அவர் தான் உங்களை பிடிச்சிருக்காரு. அதனால பயப்படாதீங்க. அவரை விடாம அவரை பிடிச்சிக்கோங்க, அவ்வளவுதான். நான் அவரை விடாம பிடிச்சிட்டு அவரோடயே சுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்க எங்க போகணுமோ அங்க கொண்டு வந்து வச்சிருவாரு. அதனால எங்கேயோ போக வேண்டியால் நான் இப்படி வந்துட்டேன். ஒவ்வொருத்தருக்குமே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு லைஃப்பை தான் கர்த்தர் வச்சிருக்காங்க. நீங்க ஆமா, ஏழ்மையா இருக்கணும்ன்றது கடவுளோட விருப்பமே கிடையாது. நான் எப்படி என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும் இந்த பூமியில அப்படின்னு நினைக்கிறனோ, அதே மாதிரிதான் பரலோக தகப்பனும் நீங்க நல்லா இருக்கணும், ஆசீர்வாதமா இருக்கணும்ன்றதுதான் ஃபர்ஸ்ட் இது. ரெண்டாவது, உங்களுடைய அழைப்பை நீங்க தெரிஞ்சுக்கணும். ஏன்னா என்னோட அழைப்பை நான் தெரிஞ்சதுனாலதான் நான் தைரியமா என்னால டிராவல் பண்ண முடிஞ்சது. எல்லா டிராஜடியிலையும், கஷ்டத்திலையும், கண்ணீர்லயும். அந்த மாதிரி நீங்க கடவுளோட சத்தத்தை கேட்கிறவர்களாய் உங்களோட அழைப்பை கண்டுபிடிக்கணும் நீங்க. அப்போ ஆண்டவர் எனக்கு சொன்னது என்னன்னா, இது மெயினா நான் இதுக்குதான் நான் ஐடென்டிட்டிக்கு நன்றி சொல்லணும். என்னன்னா, ஒவ்வொரு வேலை செய்யறவங்க மேலேயும், ஒவ்வொரு கார்பரேட் பீப்புள் மேலேயும், பிசினஸ் பீப்புள் மேலேயும் உங்களுக்கு ஒரு அழைப்பு இருக்கு. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இந்த 5 வகை ஊழியம் செய்யறவங்க தான் ஊழியக்காரங்க, நம்மளுக்கு இதுல பங்கே இல்லை அப்படின்னு சொல்லி. இப்படிதான் நானும் இருந்தேன். அதை பிரேக் பண்ணி தான் ஆண்டவர் வெளியில கொண்டு வந்தார். இன்னைக்கு என்ன, நான் வெளியில போய் பிரசங்கம் பண்றேன், ஊழியம் சார், எல்லாத்துலயுமே ஒரு ஆல்ரவுண்டரா தான் ஆண்டவர் பயன்படுத்திட்டு இருக்காங்க. இது ஏன் ஆண்டவர் என்னை அனுபவபூர்வமா அனுபவிக்க வச்சாருன்னா, இந்த தரிசனத்தை எல்லாருக்கிட்டையும் நீ கொண்டு போய் சேர்க்கணும். என்ன தரிசனம்னா, வேலை செய்யற ஒவ்வொருவரும் தேவனுடைய ஊழியக்காரர், பிசினஸ் பண்றவங்க ஒவ்வொருத்தரும் தேவனுடைய ஊழியக்காரர். உங்க மேல ஒரு அழைப்பு இருக்கு, உங்க மேல உங்களுக்கு ஒரு தாளந்து இருக்கு. உங்க தாளந்து நீங்க கண்டுபிடிக்கணும், உங்களுடைய கிருபை வரங்களை கண்டுபிடிக்கணும். ஏன்னா நீங்க மற்றவர்களுக்கு பிரயோஜனமா ஆசீர்வாதம் இருக்க மாதிரிதான் கர்த்தர் உங்களை அழைச்சிருக்கிறார். சோ இதான் நீங்க மறந்துடாதீங்க. இந்த செய்தி, இந்த பகுதி கண்டிப்பா உங்க ஹார்ட்ல ரீச் ஆகணும்ன்றது என்னோட பயங்கரமான மன விருப்பம், கர்த்தருடைய மன விருப்பம். உங்களுடைய அழைப்பை நீங்க தெரிந்து கொண்டீங்கன்னா நீங்க வேலையே செய்யலாம், ஆனா ஃப்ரூட்ஃபுல்லா இருப்பீங்க, நிறைய பேருக்கு ஆசீர்வாதமா இருப்பீங்க. உங்க கிருபை வரங்கள் அநேகரை பிளஸ் பண்ணும், உங்களுடைய பிரசன்ஸை நிறைய பேரை வாழ வைக்கும். ஸோ அதனால நேயர்களுக்கு நான் சொல்றது என்னன்னா, நீங்க வேலை செய்யறவங்களா இருக்கலாம், இல்ல கார்பரேட்ல நீங்க ஒர்க் பண்றவங்களா இருக்கலாம், ஒரு பிசினஸ் மேனா இருக்கலாம், நீங்க உங்களை ஒரு ஊழியக்காரனா பாருங்க. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்காரு. அந்த கிருபை வரங்களையும் தாளந்துகளையும் நீங்க கண்டுபிடிச்சு அதுல நீங்க மேல வரணும் அப்படின்றதுதான் கர்த்தருடைய விருப்பம். அதற்கு நானும் ஒரு சாட்சியா, சிறு சாட்சியா இருக்கிறதுக்கு நான் கர்த்தரை நன்றி சொல்றேன். ஓகே, ரொம்ப நன்றி பிரதர். உங்களோட நேரத்தை ஒதுக்கி எங்க ஈடன் டிவி நேயர்களுக்கு உங்க சாட்சியை பகிர்ந்து. தேங்க்யூ.